வாழும் புகழ் விளைத்தல் எண்ணிப்பாம் வையகம் பூர்த்த வயங்கொடி நீர் கையகள கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று தமிழரின் தொன்மையை பறைசாற்றுகின்றது புறப்பொருள் வெண்பா மாலை. பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது உன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற வரிகளின் மூலம் தான் பிறப்பெடுத்ததே இறைவனை தமிழில் பாடுவதற்கு தான் என்று உலகிற்கு உணர்த்துகிறார் திருமூலர். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று தமிழை நன்கு கற்றுணர்ந்த ஔவையாரே மேலும் தமிழருக்கு இறைவனை வேண்டினார். இது போன்ற லட்சக்கணக்கான இலக்கிய பாடல்கள் நமது தொன்மையும் மொழியின் பெருமையையும் பறைசாற்றுகின்றது. சங்கம் வைத்து மொழி வளர்த்த தமிழர்களாகிய நமக்கு இன்று தமிழ் மொழியை பேசுவதற்கு கூட இயலாத ஒரு சிக்கலான சூழல் உருவாகி கொண்டிருப்பதை கண்டு நான் மிகவும் வேதனையடைகின்றேன். தாய்மொழியான தமிழில் பேசினால் அபராதம் விதிக்கும் பள்ளிகளும் தண்டனை கொடுக்கும் பள்ளிகளும் தமிழகத்தில் பல உள்ளன என்பதை இங்கிருக்கும் பலரும் அறிவீர்கள். இது போன்ற பள்ளிகளின் செயல்பாடுகள் தமிழ் மொழி மீதான தவறான எண்ணத்தை குழந்தைகளின் மனதில் பசுமரத்தாணி போல் பதிய செய்கின்றன. அம்மா இங்கே வாவா, நிலா நிலா ஓடிவா, கைவீசம்மா கைவீசு, மழையே மழையே வாவா போன்ற தமிழ் பாடல்களை கற்ற குழந்தைகள் குடும்பத்துடனும் சமுதாயத்துடனும் இணைந்து ஒரு இயற்கையான வாழ்வியல் நெறிகளை கற்றுணர்ந்தனர். எப்பொழுது லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன், ஜாக் அண்ட் ஜில் வின்டர் தி ஹில், பாபா பிளாக் ஷிப், ரெயின் ரெயின் கோ அவே போன்ற பாடல்களை குழந்தைகள் கற்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே குடும்பத்தின் மீதான பாசம் குறைந்தது. சமுதாயத்தை விட்டும் இயற்கை விட்டும் விலகி